வணக்கம் வீவர்ஸ். குளிர்காலத்துக்கு ஏற்ற கொள்ளு கஞ்சி பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா. கொள்ளு இதுபோல் பழுப்பு நிறத்தில் கிடைக்கும். கால் கப்பு கொள்ளு எடுத்துக்கணும். நொய் 1 கப்பு எடுத்துக்கணும். நொய் இல்லைன்னா அரிசி கூட எடுத்துக்கலாம். பூண்டு 20 பல் எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு கொள்ளு சேர்த்து வறுக்கணும். மிதமான தீயில். படபடன்னு பொரியும். நிறம் மாறினதும் ஒரு தட்டில் சேர்த்து ஆற விடணும். கருக விடக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு 10 கப்பு தண்ணீர் சேர்க்கணும். எந்த கப்பில் கொள்ளு நொய் எடுத்துக்கிட்டேனோ அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நீரை ஊற்றி வச்சுக்கணும். கொள்ளும் ஒரு தனியான கிண்ணத்தில் சேர்த்து நீர் ஊற்றி வைக்கணும். அரிசியும் கொள்ளும் 2 முறை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் வச்ச தண்ணி கொதி வரும்போது கொள்ளு சேர்க்கணும். கொதிக்க விடணும். 10 நிமிஷம் வேக விடவும் கொள்ளை. அதுக்கப்புறம் தண்ணி வடித்து நொய்யை சேர்க்கணும். பொங்கி வரும்போது நுரையை எடுத்துடணும். பூண்டை சேர்க்கணும். தீயை மிதமாக வச்சு வேக விடவும். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணும். தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது. நொய் கொள்ளு வெந்துடுச்சான்னு அழுத்தி பார்க்கணும். வெந்துடுச்சுன்னா இறக்கிடலாம். கஞ்சி தயார். கொள்ளுல நார் சத்து இருக்குது. கொழுப்பை குறைக்கும். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்துவோம். மோர் மிளகாய் 3 அல்லது 4 சேர்த்து பொரித்து எடுக்கவும். ஊறுகாயும் சேர்த்துக்கலாம். குளிருக்கேற்ற கொள்ளு கஞ்சி தயார். காலையில் சூடு பொறுக்கும் அளவு குடிப்பது நல்லது. வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.